எங்கடா போகிறீங்க, எங்கே தாண்டா போகிறீங்க எல்லாரும்? இப்படி தானே நீங்களும் யோசிக்கிறீங்க. டெய்லி லைஃப்பில் எதையோ தேடி ஓடிட்டே இருக்கோம். ஆசை யாருக்கு தான் இல்லை? இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் நல்ல அழகாக இருக்கணும், பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது? சடனாக ஒரு சூப்பர் பவர் கிடச்சி இதெல்லாம் கிடைச்சா நம்ம வேணான்னு சொல்லுவோமா என்ன? இப்படிதான் இங்கே ஒரு டீம் கிளம்புறாங்க. இவங்களும் அப்படி ஒரு விஷ் தேடி தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப ஸ்கில்டான இவ எடுக்கிற டிசிஷன் தப்பே ஆகாது. இவ தான் கேங் லீடர் கங்கா. அடுத்தது நம்ம ஆளுக்கு 2 தாங்க தெரியும். ஒன்று சாப்பாடு, இன்னொன்று சண்டை. ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனுங்கன்னா இவர் தான் பைல்வான் பாலு. அடுத்து இவர் தாங்க ஆர்ச்சர். நாட்டுக்காக பதக்கெல்லாம் வாங்கியிருக்காராம். இவர் எதையும் எய்ம் பண்ணி அடிச்சுடுவாராம். இவர் பேரு தான் வில்லாளன் விக்னேஷ். அடுத்து இவர் ஒரு பெஸ்ட் பசில் சால்வர். இந்த பசிலையும் சால்வ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாத லாக்கையும் ஓப்பன் பண்ணிடுவார். இவர் தான் நம்ம அறிவாளி அறிவு. லாஸ்டா டீமுக்கு ஒரு டாக்டர் வேணும்ல, இவர் தாங்க நம்ம டீமோட டாக்டர். பார்த்துறீங்களா, மருத்துவர் மாதேஷ். ஒரு ஓல்டு லைப்ரரியில் இந்த ட்ரெஷர் மேப் எங்களுக்கு கிடைக்குது. இது வெறும் ட்ரெஷர் மேப் இல்லைங்க, இதில் இருக்கிறத பார்க்குறவங்களுக்கு அவங்க ஆசைப்படுறது கிடைக்கும். இவங்க என்ன ஆசைப்படுறாங்க, இவங்க எதை பார்க்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துருவோமா? கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ நம்ம டீம் கிளம்பிட்டாங்க. இது தாங்க நம்ம தேடி வந்த ஃபாரஸ்ட். இங்கே நிறைய அமானுஷங்கள் இருக்கும், கொடூரமான மிருகங்கள் இருக்கும். இதையும் தாண்டி இமேஜ் சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இருட்டுமா, இல்லை பகலாக இருக்குமா பார்ப்போம். மேப் படி அவங்க வந்தாங்க. பார்த்தா மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான தடையே இருக்கு. இப்போ அவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. யோசிச்சுக்கிட்டே போகிறப்ப திடீர்னு வானிலை மாறுது. திடீர்னு இருட்டுது, திடீர்னு குளிருது. ரொம்ப நிறைய புதக்குழியெல்லாம் பார்த்தாங்க. வந்துட்டாங்க. இப்படி போயிடலான்னு யோசிச்சாங்க. ஆனால் முடியல. பயப்படுற அளவுக்கு சத்தம் கூட. திடீர்னு ஒரு நரி அப்படியே மேலே பறந்து பயந்துட்டாங்க. கங்கா கத்துறத பார்த்துட்டு பாலு அது கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம விக்னேஷ் அவரோட பவரை காமிச்சு ஒரே அடியில் அது கீழே தள்ளி சாகடிச்சிடுறாரு. அடிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம மாதேஷ் ட்ரீட் பண்ணி திரும்பவும் கிளம்புறாரு. திரும்பியும் ஒரு மான்ஸ்டர் அட்டாக். எப்படியோ அடிச்சு தப்பிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி போறதுன்னே தெரியல. கங்காவோட டிசிஷன்ல ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அவ ஃபர்ஸ்ட் முன்னாடி போறா. தொடர்ந்து இவங்களும் போறாங்க. சரியான வழியில வந்துதான் சந்தோஷப்படுறாங்க. உங்க மேப்ல பார்த்த மாதிரி திடீர்னு ஒரு பளபளன்னு ஒரு வெளிச்சம் ஒரு வழி காமிச்சு போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஓகே, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடைய போறோம். விஷயம் என்னன்னா, இவங்க பார்க்க வேண்டியதை பார்த்தா இப்போ அவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ் இன்னும் அதிகமான மேஜிக்கல் பவர்ஸாக அவங்களுக்கே திரும்ப கிடைக்கும். விஷயம் என்னன்னா, யார் ஃபர்ஸ்ட் அதை பார்ப்பாங்க, யாருக்கு பவர் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, ட்விஸ்ட் இருக்குமா? போனாங்க. கடைசியாக அந்த வழியையும் கண்டுபிடிச்சி ரொம்ப கிட்டவே நெருங்கிட்டாங்க. அங்கே நம்ம தேடி வந்த அந்த ஆசையான அழகான பவர் இன்னும் ஒரு சில செகண்ட் நம்மளுக்கு கிடைக்க போது. நம்ம அதை பார்க்க போகிறோம். கிட்ட வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஒரு சடன் மின்னல் வெளிச்சத்தில் பலன்னு பெரிய சத்தத்தோட அந்த அழகான லெஜெண்டரி ஆக்கான பார்த்தாங்க. கூடவே ஒரு பயங்கரமான சத்தம் அப்படின்னு கேக்குது. கேட்டதுமே ரொம்பவே பயந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம யோசிச்சுட்டு, சரி நம்ம எல்லாரோட பவரையும் ஒன்னா சேர்த்தா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு முடிவு எடுக்கிறாங்க. அதை சேர்ந்து அவங்க பவர் யூஸ் பண்ணி அதை தொடுறாங்க. தொடுறப்ப அது வானத்துல மேகமா பறந்து திடீர்னு பல லைட்டோட ஒரு பெரிய ஒரு கதவு திறக்குது. அதுக்குள்ள இருக்க லைட்ஸ்ல ஒரு அழகான லெட்டர் இருக்கு. அதை எடுத்து படிக்கிறாங்க. அதுல உங்க உண்மையான பவர்ஸ் நீங்க ஆசைப்படுறத அடையிறதுல இல்லை, உங்க உண்மையான நட்புலையும் உங்களோட அழகான நினைவுகள்லையும் தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அழகான நினைவுகளோட திரும்ப போறாங்க. நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு லாங் ட்ரிப், ஒரு சந்தோஷமாக நிறைய மெமரபிள் மெமரிஸோட போயிருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.